இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது 12 திருமுறைகளை வகுத்த அந்த ஆசிரியர்கள், அந்த அன்பர்கள், அடியார்கள், ஞானிகள், அவங்களுடைய வரலாறுகளை பார்த்துட்ருக்கோம் சில பதிவுகளாக. இப்போது 9ஆம் திருமுறை எழுதிய பாடல்களை வகுத்தளித்த பாடிய அந்த மெய்யடியார்கள் வரிசையில் இதுக்கு முன்னாடி நம்ம திருமாளிகை தேவரை பார்த்தோம், சேந்தனார் பார்த்தோம். இந்த பதிவில் அதுக்கு அடுத்தது கருவூர் தேவர், அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கலாம். அந்த 10 திருப்பதிகங்கள் அதில் பாடியிருக்கார். திருவிசைப்பா பகுதியில் 10 திருப்பதிகங்கள் இவர் பாடியிருக்கார். இவர் அந்த பாடிய தலங்கள், எந்த தலங்களை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னா தில்லையம்பதி, திருக்கலந்தை, ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர், மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், திருவிடைமருது, இது மாதிரியான தலங்களை அவருடைய பாடல்களில் போற்றி பாடி பரவி இருக்கார். இந்த பதிகங்களோட இறுதியில் கருவூரன், கருவூரனேன் அப்படின்னு சொல்கிறதுனால இவருடைய பேர் என்னன்றதுக்கு நிறைய பேர் தான் அவ்வளவு சிறப்பான விஷயங்களை கொடுத்துட்டு அந்த பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னடக்கம். அதுதான் உண்மையான காரணம். இத்தனை எழுத்து எழுதுகிறவங்களுக்கு தன் பேர் எழுத தெரியாதா? அது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க அதை விட்டுடுறாங்க போல இருக்குது. இந்த சில ஆதாரங்களை கொண்டு இவர் கருவூரை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு இவருக்கு கருவூர் தேவர் அப்படின்னு பேர் வழங்க ஆரம்பிக்குது. இவர் வேதியர் குலத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய பாடல்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில கருத்துக்கள், வேதியர் குலத்தில் பிறந்து வேதங்களை அந்த அளவுக்கு நல்ல வேதம் பயின்று அத்தனை கல்விமானாக இருந்திருக்கார். இதில் வேதம் பயின்றதோட மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய பல கலைகளை கற்றிருக்கார். வேதத்தோட இன்னும் பல கலைகளும் சேர்த்து படிச்சிருக்காரு. ஆனால் அவ்வளவு வேதங்கள் படித்தாலும் அவருடைய தாய்மொழி தமிழ். அந்த தமிழை அவ்வளவு நேசிக்கிறார், அவ்வளவு உருகி நேசிக்கிறார் அந்த தமிழோட இனிமையை. அவர் சின்ன வயசுலேருந்தே வேதங்களை அதிகமாக படித்ததுனாலையும் அவருடைய அந்த பிறவி நோக்கம், அது இவர் மனசில் என்ன நினைக்கிறாரு, இந்த இளமை, இந்த உடம்பு, யாக்கை, செல்வம், இது எல்லாமே வருது போயிட்டே இருக்கு, நிலை இல்லாதது, அழியக்கூடியது, மாறக்கூடியது அப்படின்ற உண்மை அவருடைய மனசுக்குள்ள நல்லா பதியுது. அதனால் அவர் சின்ன வயசாக இருக்கிற போதே இத்தனை கல்வி ஞானம் இருக்கிற காரணத்தால் துறவு வாழ்க்கையை தான் விரும்புகிறார். இல்லறத்தில் அவருடைய மனசு ஈடுபடவே இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் சதா மெய்யடியார் கூட்டத்திலேயே கலந்து இருக்கணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப பிடிச்ச விஷயமாக, எப்போதும் இறைவனை பாடி பரவுறது, மெய்யடியார்களோட சேர்ந்து பேசுறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசுறது, இதுதான் இந்த பிறவியோட பயன் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு அடுத்தது அவருடைய சூழ்நிலைக்கு எல்லாரும் உறங்குற வரைக்கும் பகல் பூரா மெய்யடியார்களோட நேரத்தை செலவு பண்ணுறாரு. இரவு நேரமாகும் பொழுது எல்லாரும் உறங்குற வரைக்கும் காத்திருந்து
தனியா உட்காந்துட்டு இறைவனை மனசுக்குள்ள அப்படி உருகுவார். இறைவனை நினச்சி நினச்சி உருகுவார். அது அப்படியே ஒரு ஓவியம் வரைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓவியத்தை முழுசாக வரைகிற மாதிரி இவருடைய மனசுக்குள்ள சதா சர்வ காலமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை சிந்தனை மட்டுமே இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஓவியத்தை வரைகிறவங்களுக்கு அது மேலேயே கவனம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓவியம் அழகாக வராது. அதுபோல் இவருடைய மனசு ஃபுல்லாக இறை நாட்டமே இறை சிந்தனையே இருக்குது. ஒரே ஒரு நாள் இல்லை, அதுவே வழக்கமாக இருக்குது. இந்த எண்ணம், அந்த இறை நாட்டம். அதனால் அவருடைய பாடல்கள் எப்படி இருக்குன்னா, கரும்பு சாறு பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி சுவையான பாடல்களாக அந்த அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்போது அவர் சொல்கிற அந்த பாடல்களில் அவர் எடுத்து காட்டக்கூடிய சில கருத்துக்கள், அவர் பாடல் தான் அது. அதில் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் என்னன்னா, தண்ணி கலந்த பால், அந்த பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சிரும். அந்த முதல்ல என்ன செய்யும், தண்ணி ஆவியாகி பால் சுண்டும். தண்ணி சுத்தமாக சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் பால் சூடேற பாலினுடைய, அதாவது சுண்ட காய்ச்சிய பால், அதில் பாலில் சுவை கூடும். அதுபோல் இறைவனுடைய பெருங்கருணையாகிய தீக்கு முன்னாடி தன்கிட்ட இருக்கிற, எல்லாருக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி நாம் பாடினா நமக்கு, தம் பால் உள்ள நீரணைய தண்ணி, அதாவது பாலில் கலந்த தண்ணீரை போல அந்த இறைவனுடைய பெருங்கருணையாகிய தீக்கு முன்னாடி பாலில் இருக்கிற நீரை போன்ற தீவினை நம்மோட இருக்குல்ல, நல்வினை தீவினை இருக்குல்ல, அந்த தீவினையானது கெட்டொழியுது. பாலில் கலந்த நீர் எப்படி முதல்ல ஆவியாகுமோ அதுக்கப்புறம்தான் பால் சுண்டைக்காயும், அந்த மாதிரி அந்த என் தீவினைகளானது இறைவனுடைய கருணையாகிய தீக்கு முன்னாடி முதல்ல தீவினை கெட்டொழியுது. அதுக்கப்புறம் பாலனைய, அதாவது நீர் சுண்டிட்ட பிறகு பால் சூடேற மாதிரி அந்த தீவினை கெட்டொழிஞ்ச பிறகு புண்ணியம், அது பால், இது புண்ணியம், இது தீவினை, அது தண்ணீர் கலந்தது. அந்த புண்ணியமானது நல்ல ஞானமாகிய இன்சுவை பெறுகிறது. பால் சுண்ட காய்ச்சும் பொழுது இன்சுவை கிடைக்கிற மாதிரி நமக்கு இருக்கிற அந்த புண்ணியமானது ஞானமாகிய இன்சுவை பெறுகிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கருத்தை தன்னோட பாடல்களில் காமிப்பார். இவர் எப்படி வாழ்க்கையில் இருந்தார் அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கார். அந்த ராஜராஜ சோழன் தஞ்சை கோவிலை கட்டி பெருவுடையாரை பிரதிஷ்டை பண்ணணும். கோவில் கட்டும் பொழுது அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த பிரதிஷ்டை பண்ணணும் இல்லையா? இப்போவும் எல்லா திருக்கோவில்கள்லையும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த அரக்கு இடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அஷ்டபந்தன மருந்து. சில பேர் அரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டபந்தன மருந்து இடிக்கிறாங்க, அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ பெருவுடையாரை பிரதிஷ்டை பண்ணணும் தஞ்சை கோவிலில், ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலில். அந்த அஷ்டபந்தன மருந்து என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க, தளதளன்னு இருக்கு. அது அந்த பெருவுடையாரை அதாவது அந்த ஒட்ட உடலை, அதாவது பீடத்தில் ஒட்டணும் இல்லையா, அது ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா இது ரொம்ப தளதளன்னு இருக்குது, இளம்பாக இருக்குது. அப்போது கருவூர் தேவர் என்ன செய்கிறாரு, தன்னோட வாயில் தாம்பூலம் போல் அதை வச்சு எடுத்து அந்த அஷ்டபந்தன மருந்தை அதாவது போதுமான பதமான நிலையில் இறுக வைக்கிறார். இவருடைய பக்தியை சொல்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? அந்த அளவுக்கு இறுக செய்து திட்டமாக்கி இப்போது அந்த தஞ்சை பெருவுடையாரை
நிலை பெற நிறுத்தினது இவர்தான். இது சரியான ஆதாரங்கள், ஆவணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு செப்பேட்லேயோ கல்வெட்டுலேயோ வேறு ஏதோ சரியான ஆதாரம் இல்லை. ஆனால் இது செவி வழி செய்தியாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஏராளமான ஆவணங்கள் அழிஞ்சதும் உண்டு, இடைக்கால சிறகலாக ஏதேனும் வந்ததும் உண்டு. இது என்னன்றது இது கதை, அதாவது செவி வழி செய்தியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ராஜராஜன் ராஜேந்திரன்லாம் இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த அளவுக்கு திருக்கோவிலில் பெருவுடையார் பிரதிஷ்டையில் இப்படி இருந்திருக்கார் அப்படின்றதுக்கு பின்னாடி வர்றது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கிது. இப்போ ராஜேந்திரன் ராஜராஜ சோழன்லாம் இவர் ரொம்ப மதிக்கிறாங்க. ரொம்ப மதித்து இவரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்கள சிவநெறியில் இவர் தான் அதிகமாக சிவநெறியை சொல்லி ஒழுகிறதுக்கு அவங்கள வழி நடத்துகிறார். அந்த சோழ சாம்ராஜ்யம் விரிஞ்சி பறந்து வளர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இவருடைய வழிகாட்டுதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய அதிக காரணமாக இருக்கிறது இவர் தான். இந்த முடி மன்னர்கள்லாம் வணங்கக்கூடிய அளவுக்கு அவங்க ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கீர்த்தி அடைஞ்சாங்க. அப்படின்ற அளவுக்கு இவருடைய வழிகாட்டுதல், இவருடைய அந்த போதனைகள் அவங்கள இன்னும் மேலே 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 உயர்த்துச்சு. பல நாடு கடந்தும் தன்னுடைய பெருமையை கீர்த்தியை நிலைநாட்டினாங்க. இவர் சொல்லி கொடுத்து தான் அந்த சைவ சமயத்தை அவங்க இன்னைக்கு உலகம் முழுசும் சோழ மன்னர்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பெருமை கருவூர் தேவருக்கு சேரும். இப்போ மன்னர்கள் இவர் பேச்சை கேட்குறாங்க, இவரை வணங்குறாங்க. முடி மன்னர்கள் இவரை வணங்குறாங்கன்னா இதை விட என்ன வேணும்? ஆனால் அந்த சொகுசான வாழ்க்கை இவர் அனுபவிக்கலாம்ல? இல்லை. மன்னர்களே வணங்கத்தக்க இவர் தட்டை எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் பிச்சை ஏற்று அதை தன்னுடைய உணவாக எடுத்துக்கிறார். அந்த அளவுக்கு எளிமை, அந்த பற்றற்ற தன்மை, அதையெல்லாம் உணர்ந்த சோழன் என்ன பண்ணுறான், கங்கை கொண்ட சோழனும் இந்த சோழனும் இவருடைய பதிகங்களை பாடி 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 இறைவனுடைய திருவருளை ஏராளமாக அடைகிறாங்க. இவர் பாடிய அந்த திருவிசைப்பா பாடல்களை அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க இறைவனுக்கு முன்னாடி. தஞ்சையில் கோவிலில் இறைவனை வணங்குறப்பெல்லாம் இவருடைய பதிகங்களை பாடுறாங்க. அதனால் இன்னும் இறைவனுடைய திருவருள் இவங்களுக்கு நிறைய கிடைச்சி வீருடைய பேரரசர்களாக விளங்குறாங்க. அது எல்லாத்துக்கும் இவருடைய அந்த பாடல்களும் இவருடைய உபதேசங்களும் வழிநடத்தல் தான் காரணம் அப்படின்னு தெரிய வருது. இறைவனே குருவாக பரம்பொருளான சிவபெருமானே குருவாக தீட்சை செய்து வச்சாரு, தனக்கு நற்பொருளை உபதேசம் பண்ணாரு அப்படின்ற அந்த திருவருட் செயலை பல பதிகங்களில் அவர் பாடியிருக்கார். இதே மாதிரி தான் மாணிக்க வாசக பெருமானும் காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படின்னு சொல்லுவார். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் இறைவன் காட்சி கொடுத்த திறத்தை பல பாடல்களில் பல இடங்களில் சொல்லுவார். மாணிக்க வாசக பெருமான் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார். ஒரு கொண்டது எந்தன்னை தந்தது உந்தன்னை அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல், அது நிறைய இடங்களில் அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கிடைச்சதை, அவங்க அனுபவித்ததை சொல்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கிறப்போ எந்த அளவுக்கு இறைவனோட அவங்கெல்லாம் அணுக்கமாக இருந்திருக்காங்க, அவங்களுடைய மன நிலைமை பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நினைக்கிறப்போ ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. இது வரைக்கும் நான் இவங்களுடைய வரலாறுகள்லாம் பெரிய அளவில் தெரிஞ்சுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவங்களுடைய வரலாறை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்காமல் இருந்தேன். இப்போது இந்த பதிவுகள் போடுறதுக்காக அன்பர்களால் நான் மாணவியாக இருந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மாதிரி இவர் இன்னொரு தன்னோட பாடலில் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு. அடியார்களுடைய பேரன்பால் அருவி மாதிரி
ஊற்றெழுந்து வர்ற கண்ணீர் தான் இறைவனுக்கு திருமஞ்சன நீர் அப்படின்னு சொல்றார். அது சாமி கொஞ்சமான அழுகையா அழுதுது அப்படின்னு வரா ரெட்டிப்பட்டி சுவாமிகள். அது மாதிரி சதா அந்த அழுவுறது, ஏங்கிறது, இறைவனை தரிசிக்கிறதுக்காக, இறைவனுடைய திருவருளுக்காக ஏங்கி அழுகிற அந்த கண்ணீர் தான் இறைவனுக்கு திருமஞ்சன நீர் அப்படின்னு இவர் தன்னோட பாடல்களில் எடுத்து சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பாடலில் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொல்கிறாரு, எல்லாருக்கும் தேவையான கருத்து. ஒரு மண்பாண்டம், அது ஏராளமான வேலைப்பாடுகள், ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அழகாகவும் ரொம்ப அற்புதமான அமைப்புலையும் ஒரு மண்பாண்டம் செய்து சிறப்பாக இருக்குது. அப்படி பார்த்த உடனே வெகு கவர்ச்சியாக இருக்குது. அந்த மண்பாண்டம் மழைத்துளி, சில துளிகள் பட்டுதுன்னா அந்த பாண்டம் என்னாகும்? எவ்வளவு வேலைப்பாடு இருந்தாலும், எவ்வளவு சிறப்பான முறையில் தயாரிச்சிருந்தாலும் மழைத்துளி பட்ட உடனே கரையும். ஆனால் அதே மட்பாண்டத்தை அழலில் வச்சு, அதாவது நெருப்பில் வச்சு, தீயில் வச்சு ஆழ்ந்து, அது சட்டிப்பானையை சுடுறது, சூளை போடுறது அப்படின்னு இன்றைக்கும் எல்லா சட்டிப்பானைகளும் மட்பாண்டங்களும் அப்படி சுடப்பட்டது தான். கீழடியிலேருந்து ஒவ்வொரு ஆய்வு நடத்துகிற இடத்துலையும் இத்தனை பாண்டங்கள், மட்பாண்டங்கள் எடுத்திருக்காங்களே விதவிதமாக, எல்லாம் எப்படி சுடப்பட்டதுனால்தான் இன்றைக்கும் அது நமக்கு அந்த வடிவம் கிடைக்கிது. அதாவது உடஞ்சி இருக்குது, ஆனால் கரைஞ்சி போயிடல. அதை சொல்கிறாரு. அந்த மட்பாண்டமானது நெருப்பில் ஆழ்ந்து கிடந்து சூளையில் சுடப்பட்டால் எத்தனை காலம் நீரில் இருப்பினும் கரையாது. முதல்ல அவ்வளவு சிறப்பாக அழகாக வேலைப்பாடோட ஓவியங்களோடு இருக்கிற அந்த மட்பாண்டம் பச்சையாக மண்ணால் செய்யப்பட்டது, சுடுவதற்கு முன்னால் அப்படின்னா சில மழைத்துளிகள் பட்டாலுமே கரைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நெருப்பில் கடந்து சூளையில் சுடப்பட்ட அந்த மட்பாண்டம் எத்தனை காலம் நீருள் கிடப்பினும் கரையாது. அதுபோல உலக மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் நெஞ்சம் சிறு மெல்லிய மழைத்துளி போன்ற சிறு சிறு துன்பங்கள் ஏற்பட்டாலும் தன் நிலை கலங்கி அழியும். அதாவது பக்குவப்படாத அந்த மனசு இருக்கே, இந்த உலகியலில் ஈடுபட்டிருக்கிற மனசு இருக்கே, அது சின்ன சின்ன துன்பத்துக்கு கூட கலங்கி அழியும், அழும், நொந்து போகும். ஆனால் இறைவனுடைய திருவருளாகிய பெருந்தீயில் ஒடுங்கி வாழ்ந்தால் நன்றாக பக்குவப்பட்டு உருவாகி உலகியலில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் அவற்றால் நிலை கலங்காமல் அந்த தன்மை இருக்கே, நிலை கலங்காத தன்மை, அதை அடையும்படி சிவபெருமான் இடைமருதீசன் தம்மை ஆட்கொண்டு அருளினான் அப்படின்னு பாடுறார். இந்த மனப்பக்குவத்தை ஒரு சட்டிப்பானை சொல்கிறது. இதை பல சித்தர்களும் இது மாதிரியெல்லாம் பாடுவாங்க. கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நம்முடைய உடம்பை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் எத்தனை காலம் நாம் தவம் இருந்து வேண்டி அந்த உடம்பை அடைஞ்சாலும் அதனுடைய பயன் பக்குவப்பட்டு இறைவனை நினச்சா மட்டும்தான். இதுதான் உண்மையான பக்குவப்பட்ட ஆன்மாவால் மட்டும்தான் இறைவனை சிந்திக்கவே முடியும். அதுக்கு தயாராகணும். அது எப்படி அப்படின்னா, மட்பாண்டம் நீரில் கரைஞ்சி போகிற மாதிரி உனக்கு பக்குவம் இல்லைன்னா கரைஞ்சி போயிடுமப்பா, இந்த உடம்பு தான் கரையும். அப்போ மறுபடியும் பிறவி வரும். ஆனால் நீ அந்த சுட்ட பாத்திரம் மாதிரி எதில் சுடணும்? ஒன்றை இறைவனுடைய அழல் அந்த ஆழ்ந்து கடக்கணும். சுடப்பட்டால் எத்தனை காலம் நீரில் ஆழ்ந்து கிடப்பினும் கரையாது. அதுபோல உலக மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் நெஞ்சம்
சிறு மெல்லிய மழைத்துளி போன்ற சிறிய துன்பங்கள் வந்தாலும் தன் நிலை கலங்கி அழியும். இறைவனது திருவருளாகிய பெருந்தியில் ஒடுங்கி வாழ்தலால் நன்றாக பக்குவப்பட்டு உருவாகி உலகியலில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் அவற்றால் நிலை கலங்கா தன்மை அடையும்படி இது எல்லாருக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எல்லாருக்கும் வேண்டிய ஒரு உபதேசம். சிவபெருமான் இடைமருதீசன் தம்மை ஆட்கொண்டு அருளினான் அப்படின்னு அவர் பாடுறது. இத்தனை கருத்துக்கள் அவர் எல்லாம் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எல்லா பாடல்களும் உருகி உருகி பாடப்பட்ட பாடல்கள். அவருடைய சிறப்பை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மன்னரே இவரை வணங்குறார். 2 சோழ மன்னர்கள், கடல் கடந்து தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்திய மன்னர்கள், கொடிகட்டி பறந்து ஆட்சி செய்த மன்னர்கள், அவங்க வணங்கிய ஒருவர். ஆனால் தட்டெடுத்துட்டு வீடு வீடாக பிச்சை ஏற்ற துறவியாக வாழ்ந்தார் அப்படின்றது இவருடைய மிகச்சிறந்த ஒரு பகுதியாக நான் நினைக்கிறேன். துறவுன்னா இது துறவு. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. இவங்கெல்லாம் வாழ்ந்த மண்ணில் நாம் இருக்கோம். இவங்க பாடல்களை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கார், பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறதுக்கே மனசெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இன்னும் என்ன நான் ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்குவேன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.